ஹலோ ப்ரோஸ், வெல்கம் டு த கிரேட் கேம் பிளே ஆஃப் ஃபேர் க்ரை 3 சீரீஸ். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிற நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணலாம்னு ஒரு ஐலாண்டுக்கு வந்திருப்போம். இந்த ஐலாண்ட் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிளெயின் மேலேருந்து கீழே குதிச்சிருப்போம். அப்படி குதிக்கும் போது நம்ம ஐலாண்டில் லேண்ட் ஆகாமல் வேற ஒரு ஐலாண்டில் லேண்ட் ஆகிருப்போம். அந்த ஐலாண்டில் இருக்கிற ஒரு வில்லன் தான் வாஸ். அந்த வாஸ்கிட்ட நம்ம இப்போ தப்பிக்கணும். நம்ம வாஸ்கிட்ட இருந்து இப்போ நம்ம பிரதர் நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த கிளிப்பிங்ஸில் நான் காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா அந்த கிளிப்பிங்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது அன்சப்போர்ட்டட் ஃபைல் ஃபார்மேட்னு ஒரு எரர் வந்துருச்சு. அதனால தான் அந்த கிளிப்பிங்ஸை நான் காட்ட முடியல. ஸோ மன்னிச்சிருங்க ப்ரோஸ். வீடியோவில் கிளிப்பிங்ஸை ரெக்கார்ட் பண்ணும்போது வீடியோ லென்த்து 30 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஆல்ரைட், இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஆல்ரைட், இப்போ நம்ம பிரதர் வந்துட்டு ராக் அங்கே போக சொல்கிறாரு. ஓகே, தூக்கி போடலாம். அவங்கள டைவர்ட் பண்ண அதை கல்ல போட்டு. ஓகே, அவனுங்களை டைவர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கோம். ஓய், எவ்வளோ பெரிய ட்ரக்கு! கேமில் ட்ரக்கெல்லாம் இருக்கா? ஓகே, இப்போ நம்ம பிரதர் நம்மளை கூப்பிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஈஸியாக போவோம். கைஸ், இதை ஸ்கிப் பண்ணிடுறேன் நான், ஏன்னா ரொம்ப நேரம் இருக்கும். ஒரு வழியாக அந்த இடத்த ஒரு தப்பிச்சு வந்தாச்சு. இந்த மேப் பார்த்து இங்கே எப்படி தப்பிக்கிற யோசிச்சுட்டு இருக்கணும். உன்னை பார்த்து எனக்கு அப்பா சுற்றி பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம பிரதர் சொல்கிறாரு. ஐயோ, சுட்டுட்டான்! ஏ வாசு! கைஸ், அவன் தான் வாசு. செத்துறாத நம்ம ஹீரோ கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. டே வாசு, நீ வாசுடா. கேம் வெர்ஷன் ஆஃப் ரோலெக்ஸ் கைஸ். வாசு நீ மாசு. ஓடுறா, இங்கேருந்து ஓடிடு, இல்லைன்னா சுற்றுவேன் அப்படின்னு விரட்டிகிட்டு இருக்கான். ஓடிடுவோம் நம்ம. ஓடுறா. ஐயோ, சுடுறானுங்களே. ஓடுறா, அந்த பாயிண்ட்டை நோக்கி ஓடணும் நம்ம. இப்போ பார்க்குறானுங்க. ஓடுறோட. ஐயோ, நாயெல்லாம் துரத்துது. டே, எங்கெல்லாம் இருக்கீங்க? அங்கிட்டு இங்கிட்டு சுட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஐயோ, நோ. ஓ அப்பாடா, உயிரோட தான் இருக்கும். இந்த கேமை ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறேன் கைஸ் நான். ஆனால் கேமில் வில்லன் தான் மாசு. ஹீரோட எனக்கு வில்லன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. வில்லனை கேம் பிளே கொடுத்துருக்கலாம். வில்லனை நடந்திருக்கும். புதுச்சிட்றா கைப்புள்ள. டே, ஓடுறா. கேக்கே ஓடுறா. யூ2 ஹீலா சொல்கிறானுங்களே. ஓடு. மேக் பிரேக் ஃபார் இட், கோ த்ரோ த ஜங்கிள். இப்போ மானனா ஓடி வருதே. சீக்கிரம். ஹெலிகாப்டர்லன்னா வரானுங்களே. டேய், ஒருத்தனுக்காண்டியாடா இவ்வளோ பேர் வரீங்க? ஸ்பேஸ் டு மாஸ். ஓகே, அவன் கிட்டே அழுத்திட்டேரு. ஓகே. குத்திட்டான்டா. ஐயோ, ஹீரோ ஒருத்தரை கொலை பண்ணதுனால அவருக்கு பயம் அதிகமாயிடுச்சு. ஓகே, பிரிட்ஜ் வந்துருச்சு. தப்பிச்சா அவ்வளோதான். ஐயோ, ஹெலிகாப்டர் வந்துருச்சே. ஓடுறா. சுட்டானுங்க. ஐயோ, பிடிச்சி விழுந்துருச்சு. தண்ணிக்குள்ள விழுந்துட்டோம். யூபிசாஃப்ட் வழங்கும் யூபிசாஃப்ட் மான்ட்ரல் தயாரிப்பில்
செத்துட்டோமா ஸ்டார்டிங்கில்? ஓ, யாரோ நம்மளை வந்து காப்பாற்றிட்டாங்க. ஃபேர் கிரை 3 யூபிசாஃப்ட் இன்ட்ரோனா மாசாக கொடுத்துட்றாங்க. இன்ட்ரோவாக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், அது ஃபேக்டில் இருக்க வில்லன் தான். சூப்பர். ஆல்ரைட், கன்சீன் ரொம்ப இழுக்குங்கிறதுனால அவர் யாருன்னு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இவன் பேர் தான் டெனிஸ். நம்ம தண்ணியில் விழுந்தப்போ காப்பாற்றினது இவர் தான். அது அவர் கையில் இருக்க டேட்டுவே சொல்லுது. ஓகே, இந்த டவுனில் நம்மளும் ஒரு ஆளாயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு கத்தியும் கொடுத்து, அப்புறமா ஒரு $60 கொடுத்து நம்மளை போய் ஒரு கன்று வாங்க சொல்லியிருப்பார். நம்மளும் விலை கம்மியாக ஒரு பிஸ்தலை வாங்கியிருப்போம். பிஸ்தலை வாங்கினது மட்டும் இல்லாமல் மொதல் வேலையை நம்ம ஒரு டவர் அன்லாக் பண்ணி சொல்லியிருப்பார். அந்த டவர் அன்லாக் பண்ணால் நமக்கு இங்கே மேப் அன்லாக் ஆகுமா? மேப்பில் சில பிளேசஸ்னா ஹைட்டாக இருக்கும். அது இந்த மாதிரி டவர்ஸ் நம்ம அன்லாக் பண்ணி தான் அந்த மேப் சைட் நம்மளால் அன்லாக் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம அலைஞ்சி திரிஞ்சு டவரோட வழியை கண்டுபிடிச்சி டவருக்கு போயிட்டுருக்கோம். ஓகே, டவருக்கு போனோன்னே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கா, அதான். ஓகே, நம்ம டவருக்கு வந்தாச்சு. இப்போ டவருக்கு மேலே போய் அதை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டால் போதும், நமக்கு இந்த ஹைடாக இருக்க மேப் வந்துட்டு அன்லாக் ஆயிரும். ஓகே, வழியை கண்டுபிடிச்சி உள்ளே போகலாம். வழியை கண்டுபிடிச்சி உள்ளே போகலான்னு பார்த்தா பின்னாடி வந்து நம்மளை ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கே, நீ எத்தனை முறைக்கு வந்து நம்மளை கடிக்க போதும்னு தான் தெரில. ஓகே, மேலே போனோடனே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒருவேளை நம்ம டவரோட டாப்புக்கு வந்து டவர் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நம்ம ஊரில்னா ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீ ஒரு வேலையை முடிகிறதுக்குள்ளே விடிஞ்சுடுண்டா அப்படின்ட்டு. அதுக்கு உதாரணமே இந்த வீடியோ தான். நம்ம நைட் ஆரம்பித்த வேலையை காலையில் முடிச்சிருக்கோம். என்னத்த சொல்ல, அவ்வளோ நேரம் ஆயிருக்கு ப்ரோஸ். இது மட்டும் இல்லை, காலங்காத்தால் நம்ம பாம்பு கிட்ட கடி வாங்கிட்டோம். இன்றைக்கி 4 விளங்கிடும் ப்ரோஸ். ஒரு வழியாக டவர் அன்லாக் பண்ணியாச்சு. ஓகே, இந்த டவரில் ஜிப்லைன் இருக்கனால ஜிப்லைன் யூஸ் பண்ணி நம்ம கீழே இறங்கிட்டோம். நம்ம அம்மானாக்கி டவுன் இப்போ அன்லாக் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம டென்னிஸ் கிட்டே வந்துட்டோம். டென்னிஸ் இப்போ என்ன சொல்கிறான்டா, உன்னோட மேப்பை காட்டு, அந்த மேப்பை யூஸ் பண்ணி இந்த ஐலாண்டை உன்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நிறைய அட்வென்ச்சர்ஸ் அந்த மாதிரி நிறையாவே உன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். முக்கியமாக அனிமல் லெதர்ஸ் மற்றும் பிளான்ஸை பற்றி சொல்கிறான். அதெல்லாம் வந்துட்டு அனிமல் லெதர்ஸ் வந்துட்டு நம்மகிட்ட கன் கேரி பண்ண சில விஷயங்களை கிராஃப்ட் பண்ண முடியும். அதாவது வெஸ்ட்டு, அப்புறம் கன்னை கேரி பண்ணுறதுக்கான பாக்கெட்ஸ், அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா லெதர்ஸ் வச்சு. அப்புறமா சில மெடிக்கல் பிளான்ஸ் இருக்குது. அந்த மெடிக்கல் பிளான்ஸை வச்சுக்கிட்டு நம்ம பாடி நம்மளை ஹீல் பண்ணிக்க முடியுமா? அதுக்கு நம்ம மெடிக்கல் பிளான்ஸ் தான் தேவை. இப்போ நம்மளை பன்னியோட அந்த போர் இருக்குல்ல, காட்டு பன்னி, அந்த பன்னியோட தோல் நம்ம எடுக்க சொல்கிறான். அண்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன ஆகுதுண்டா, நம்ம இங்கே வந்துட்டு டவர்ஸ் அன்லாக் பண்ணல. அந்த டவர்ஸ் மாதிரி இங்கே கூட ரெட் கலர் ஃப்ளாக்ஸ் இருக்குது. ரெட் கலர் ஃப்ளாக்ஸ்னால் எனிமீஸோட பேஸான், அது வாட்சோட ஆளுங்க இடம். அந்த இடத்த நம்மளால் அன்லாக் பண்ணுறது மூலிமா இந்த மேப்பில் இருக்க எனிமீஸ் நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா? இதே மாதிரி நிறைய டவர்ஸ் அன்லாக் பண்ணால் நமக்கு மேப்ஸ் அன்லாக் ஆகும். ஓகே, ஃபைனலாக நம்ம கிளம்பிடுவோம். ஓகே, நம்ம காரில் ஏறியாச்சு. இப்போ நம்ம கிளம்பலாம். ஆக்சுவலி இது ஃபேர் கிரை 3ங்கிறனால ரேடியோ இருக்குமா? ரேடியோ இருக்காது. அதே ஃபேர் கிரை 4லனா இந்தியாவில் நடக்கிற கதையா, ஃபேர் கிரை 4 இந்தியாவில் நடக்கிற கதையா, அதனால் அங்கிட்டு இங்கிட்டு தமிழ் பாட்டெல்லாம் ஓடும். டென்னிஸ் நம்மகிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்கான்டா, உனக்கு வந்துட்டு மெடிக்கல் பிளான்ஸ் அப்புறம் போர், அந்த காட்டு பன்னியோட ஸ்கின்னா எடுத்துகிட்டு வர சொல்லி நம்மளை அனுப்பி விட்ருக்கான். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அதை அந்த மேப்லேயே போட்டிருக்கான். இந்த அனிமல் எங்கே இருக்குது அந்த மேப்லேயே போட்டிருக்கோம். ஸோ அந்த மேப் மார்க் பண்ணி தான் நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம வந்தாச்சு அந்த இடத்துக்கு. ஓகே, மேலே போட்டிருக்கேன் என்ன ரெண்டு, ரெட் லீஃபு, க்ரீன் லீஃப், ப்ளூ லீஃப், போர் ஸ்கின்ஸ், அதை காட்டு பண்ணி ஸ்கின்ஸ், அதெல்லாம் தேவை. ஓகே, இப்போ நம்ம போய் எடுப்போம் அதெல்லாம். ஓகே, ரெட் பிளான்ட் இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, இது நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ரெட் லீஃப் வந்துட்டு 1 வேணும், க்ரீன் லீஃப் 2 வேணும், ப்ளூ லீஃப் 1, அப்புறம் போர் ஸ்கின் 2. ஓகே, இந்த க்ரீன் லீஃப் இங்கே ஒன்று இருக்குது. மேப்லேயே போட்டிருக்கேன் எங்கெங்கே இருக்குன்ட்டு. ஆனால் போக போக தான் அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியுது. பன்னி சவுண்டு கேட்குது எங்கேயோ. சரி, அப்புறமா பார்த்துக்கலாம். அதான் இருக்குது பன்னி. ஓகே, அந்த பன்னிக்கு அதுக்கு அப்புறமா வருவோம். இப்போ நமக்கு தேவை ப்ளூ லீஃபு. ப்ளூ லீஃப் எங்கே போய் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிலையே, மேப்லேயே காட்டல. இந்த பன்னி இங்கே இருக்குது. பேசாமல் பண்ணி சுட்டுடலாமா? சுட்டு எடுத்துடலாம்.
சுட்டு பண்ணி எடுத்துடும். ஐயோ ஓடிடுச்சே. சரி அப்புறமா பார்த்துப்போம் எங்கே இருக்க போகுது. ஓகே ப்ளூ லீஃப் மேப்பில் தெரியுது. ப்ளூ லீஃப் மேப்பில் தெரியுது தண்ணிக்குள்ளே இருக்குது. ஓகே ப்ளூ லீஃப் தண்ணிக்குள்ளே இருக்கே. இது எடுக்க போனப்போ தான் இது நடந்துச்சு. அது என்ன நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, ஒரு முதல்ல நம்மளை கடிச்சு தின்னுட்டு போயிடுச்சு. அதுவும் கையில் காலில் கடித்தா பரவாயில்ல, எங்கே கடிச்சிச்சு தெரியுமா? என் நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ப்ரோஸ். இப்போ நம்ம திரும்ப அதெல்லாம் போய் எடுக்கணும். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ரெட் பிளான்ட் எடுத்தாச்சு. அப்புறமா க்ரீன் பிளான்ட்டும் எடுத்தாச்சு. கடைசியாக தான் இந்த இடம் அழகை வச்சு இடம் போட்டு உள்ளே போயிட்டேன். இதுக்குள்ளே போகவே பயமாக இருக்குது. பன்னியை வேட்டையாடிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வருவோம். பன்னியை வேற தெரியணுமே எங்கே இருக்கோ. மைட் இயர் பன்னி எங்கே இருக்க? பன்னி எங்கே இருக்குன்னு தெரில. அதெல்லாம் மனசை தைரியத்தை வச்சுக்கிட்டு லேக்குள்ளே போவோம். ஒரு வழியாக லேக்குள்ளே போய் அந்த ப்ளூ பிளான்ட்டே எடுத்தாச்சு. ப்ளூ பிளான்ட் எடுத்துகிட்டு நம்ம வெளியே போயிடலாம். ஏன்னா எந்த இடத்துல முதல்ல வரும்னு யாருக்கும் தெரியாது. ஓகே இப்போ நமக்கு க்ரீன் லீஃப் ஒன்று, அப்புறம் பன்னி தோல் 2 தேவை. ஒரு வழியாக பன்னியை கண்டுபிடிச்சி பன்னியை கொன்று பன்னியோட தோலையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்புறமா 2வது பன்னியை கண்டுபிடிச்சி அதையும் கொன்று அதோட தோலையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு தான் க்ரீன் லீஃப் தான், அதையும் கண்டுபிடிச்சி அதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே நம்ம கொடுத்த அச்சீவ்மெண்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். ஓகே இது முடிச்சால் நமக்கு ஃபாஸ்ட் ட்ராவல் அன்லாக் ஆகிருக்கு. நமக்கு இது யூஸ் ஆகும். அவ்வளோதான் ப்ரோஸ், இன்றைக்கான வீடியோ. போயிட்டு வரேன். பாய்.